ஹலோ அன்புறவுகளே, நான் உங்கள் அப்பத்தா மொபைல்ஸ். இப்போ எதை பார்க்க போகிறோம்னா, இந்த லாவா மொபைல் லாவா ஜெம் பவர் இந்த மாடல் வந்து டிஸ்பிளே உடஞ்சி கீழே உடஞ்சு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கிறோம். பேட்டரி ரிமூவ் பண்ணிடுச்சு. இதில் ஸ்க்ரூ எதுவும் இல்லை, அதனால் பேட்டோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே ரிமூவ் பண்ண பேஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ண இடத்த க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணணும்னா டிஸ்பிளே ஓஸ்ட்டில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புது டிஸ்பிளே சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ உடந்த டிஸ்பிளே எடுத்து புது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு ஒரு டிஸ்பிளே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமருக்கு டிஸ்பிளே ரெடி ஆகிடுச்சு. ஸ்க்ரூ போட்டுக்கலாம். லாவா ஜெம் பவர் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் ஓகே. பாய் உறவுகளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.